வந்திருக்க மீடியா பீப்புள் அண்ட் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம். ஆம், ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்லும்போது நான் கேட்டேன், "சத்யராஜ் சார் படம் பண்றேன்னு சொல்லிட்டாரா?" அப்படின்னு கேட்கும்போது, சார் வந்து "ஆமா" அப்படின்னாங்க. ஸோ நானுமே கதை ரொம்ப பிடிச்சிருந்து, டைரக்டரும் ரொம்ப பிடிச்சிருந்து, இந்த படம் ஓகே சொன்னதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒரு 3 பேர் தான். ஃபர்ஸ்ட் வந்து சத்யராஜ் சார். ஸோ அவர் படம் பண்றாருன்னு சொன்னாங்க. அப்புறம் யோகி பாபு டார்லிங் வந்து பண்றாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் மெயினா மியூசிக் வந்து இமான் சார் பண்றாங்க அப்படின்னு சொன்னோனே, இதுக்கு மேல நான் அவங்களே ஃபில்டர் பண்ணி ரெடியா தான் வச்சிருப்பாங்க படத்த. ஸோ நம்ம போய் நடிச்சுட்டு வந்தா போதும் அப்படின்ற மாரி தான் இருந்தது. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல சார் சொன்ன மாரி ஃபாஸ்டிங் டைம். ஸோ சாப்பிட முடியாது அந்த மாரி இருக்கும். பட் எனக்கு வந்து அது அது ஒரு பிரச்சனையாவே தெரியல. ஏன்னா சாப்பிடாம பசி இல்லாம அது ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயம்ன்றதுனால அது கொஞ்சம் ஈஸியா இருந்தது. பட் கூட இருக்க ஆர்டிஸ்ட் அந்த காமெடி அடிச்சு அதுக்கு சிரிச்சு அதுக்கு ஒரு வயிறு வலி வரும்ல. அததான் நினைச்சதான் பயமா இருக்கு இப்போ ஷூட்டிங்ல. ஐய்யய்யோ! யார் என்ன காமெடி அடிக்க போறாங்கன்னு தெரியலையே இன்னைக்கு அப்படின்ட்டு ஒரு ஆஃப்டர்நூன் மேல ரொம்ப கஷ்டம் அவங்க கூட பேசுறது. அது அது சிரிச்சா எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் பசிக்கும் அப்படின்ட்டு அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணணும். இதுவே போராட்டமா இருந்தது. டைரக்டர் சார் குடுக்குற டயலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. இவங்க கூட இந்த போராட்டங்களுக்கு அப்புறம். ஸோ டைரக்டர் கூட எப்பவுமே ஒரு சீன் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் நாங்க பேசிட்டு தான் இருப்போம். இது இப்படி பண்ணிக்கலாமா? இந்த டயலாக் இப்படி மாத்திக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா, ஓகே உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஓகே உங்க உங்க ஸ்டைல்ல பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 2வது டேக்ல சொல்லுவாரு. இது மாத்திக்கலாமா? கடைசியில பார்த்தா அவரு என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் இருக்கும் 3 டேக்லலாம். ஸோ அவ்வளோ அழகா வந்து அத நம்ம வழியில விட்டு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வேலை வேணுமோன்றது வாங்குவாரு. அதே மாரி தான் கேமராமேன் சாரும், "சார் என்னோட ஸ்கின்னுக்கு வந்து இந்த மாரி சொல்றது தப்பு தான் நான்லாம். பட் இருந்தாலும் இந்த கலர் லைட் தான் சார் நல்லா இருக்குன்னு." ஓகே ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே லைட்லாம் கொஞ்சம் எனக்காக ஒர்க் பண்ணி மாத்தி இந்த லைட்லயே போலாம் அப்படின்னு சொல்லி நான் அது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அது நீங்க கேட்டோன்னே புரிஞ்சுகிட்டு அது உடனே எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அது மாதிரி தான் படத்துல எவ்ரிடே சும்மாவே சொல்ல ஒரு 45 டேஸ் இந்த படத்துல நான் ஷூட்டிங் பண்ணேன்னா, எவ்ரிடே நான் போகும்போது ஒரு ஆர்டிஸ்ட பார்ப்பேன். ஒரு நாள் போனா நிழல் சார் இருக்காரு. ஒரு நாள் போனா என்ன என்ன படத்துக்கு வந்திருக்குன்னே தெரியாது. டெய்லி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஆர்டிஸ்ட் இந்த படத்துல இருக்காங்க. எல்லாருமே சும்மா ஒரு கிரவுட், ஒரு கும்பல் அப்படின்றதுக்காக இல்லாம, அவங்க பண்ணிருக்க ரோல் எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் பண்ணாதான் அது அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்றதுக்காக தெரிஞ்சு தான் ப்ரொடியூசருமே அந்த ஆர்டிஸ்ட்ட சொல்லி டைரக்டருமே அந்த ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்த பத்தி நாங்க சொல்றத விட நீங்க பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. பட் பெர்சனலா கேட்டா எனக்கு படம் வந்து இந்த மாரி படம் இப்போ இருக்கணும். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பிளட் அந்த மாரிலாம் இருக்கு. ஸோ நடுவுல இப்படியும் ஒரு படம் ஃபேமிலியா ஒரு ஒரு ஜாலியா ஒரு சிரிச்சுட்டு தியேட்டர் விட்டு வரும்போது எதுவுமே பாரமே இல்லாம, முடிஞ்சா இருக்கிற பாரம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு வர மாரி இருக்கிற படங்கள் பண்ண ரொம்ப ஆசை. ஸோ அந்த மாரி தான் இந்த படம் அமைஞ்சது. ஸோ இந்த படம் வந்து என்னன்னா, யாருக்குமே இது ஒரு பெரிய ஹிட் ஆகுதோ ஹிட் ஆகலையோ, பட் யாருக்குமே எந்த ஒரு தப்பான பழக்கத்த இந்த படம் சொல்லிக் குடுக்காது. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமா தான் இருக்கும் தமிழ்ல. ஸோ அதனால எல்லாருமே படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க் யூ.